ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரிஸ் பற்றி, த்ரில்லிங்கான வெப் சீரிஸ் பற்றி. ஆனால் கண்டிப்பாக அது பழைய வெப் சீரிஸ் தாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்காம மிஸ் பண்ணேன்னு தெரியல. ஆக்சுவலாக போன வருஷம் அந்த வெப் சீரிஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ 7-8 மாதம் முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ 2024 வந்தது தான். ஆனால் செம்மையான வெப் சீரிஸுங்க. நான் அப்பயே பார்த்து ரிவ்யூ பண்ணியிருக்கணுன்ற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. இந்த வெப் சீரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சப்தம் படம் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த படத்தை ஹாரர் ஃபிலிம்னு நம்பி இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அதை விடவும் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் வெப் சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸில் கண்டிப்பாக முடியாது. இது வந்து 10 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆல்ரெடி 30-40 மினிட்ஸ்க்கு போகும் ஒரு வெப் சீரிஸுமே நார்மலாக அப்படின்னு சொல்லும்போது, இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அதை 10 எபிசோட்ஸுக்கு அந்தளவுக்கு வலிச்சிருக்க வேண்டாம். ஒரு மாதிரி அதாவது இழுத்துருக்க வேண்டாம். ஒரு 7 to 8க்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் 10 எபிசோட் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போன மாதிரி இருந்தது. சரி, ஓகேப்பா, கண்டென்ட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் நிஜமாகவே த்ரில்லிங்காக இருந்ததுங்க. த்ரில்லிங்காக இருந்ததுன்னு சொல்கிறத விட, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே, இல்லை என்ன நடக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே நம்மளை கொண்டு போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக அது ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்தது அப்படின்னு சொல்கிற இடத்துல, சப்தம் படம் எப்படி வந்துட்டு ஹாரர் வித் கிரைம் த்ரில்லரோ அந்த மாதிரி தான் இதுவுமே வந்துட்டு. ஆனால் அதில் ஹாரர் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணாங்க. இதில் ப்ரூஃப் பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு 2 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்துருங்க. நடுவில் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தான் சொல்ல வராங்கன்னு கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஓகேப்பா என்னமோ சொல்ல வராங்களே, சூப்பராக இருக்கும் போல இருக்கே, உட்காரலாமே, உட்காந்து பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில். சம்டைம்ஸ் வந்து இதை இவ்வளோ வந்துட்டு இந்த எபிசோடு 10 எபிசோடு இருக்குது, அந்த 10 எபிசோடுக்கு ஒர்த்தாக இருக்குமா நம்ம உட்காந்து பார்த்தா அப்படின்னு யோசிக்கவும் வச்சுது. ஸோ இது டபுள் மைண்ட் செட்டாக தான் இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸ் பார்க்கும்போது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக நல்லா இருந்தது. நான் அகைன் சொன்ன மாதிரி இந்த 10 எபிசோடுக்கு கொண்டு போயிருக்க வேணா, ஒரு 7 to 8லேயே கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் ஒரு 3-4 எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்துட்டே போன மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். அது அகெயின் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னும் போது, கோஸ்ட் அப்படின்னு சொன்னால், கோஸ்ட் அப்படி இல்லைங்க, வனரட்சின்னு ஒரு கான்செப்டை வச்சுருக்காங்க. இது மேபி கிராமங்களில் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அந்த கான்செப்ட். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை வந்து பிடிமானமாக வச்சு தான் இந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. வனரட்சி அப்படின்னு சொல்லும்போது, காட்டு தேவதை அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த காட்டை பாதுகாக்கிற ஒரு தேவதையாக அந்த ஒரு வனரட்சி அப்படிங்கிறத அந்த ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை கொண்டு போகிறாங்க. சரி, ஓகே, அப்போ வனரட்சி அப்படின்னா அந்த காட்டை பாதுகாக்கிற அம்மன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த காட்டில் தப்பு நடந்தால் அந்த அம்மனுக்கு கோவம் வருது. கோவம் வந்தால் அவங்கள வந்து அந்த அம்மன் வந்து தண்டிச்சிருது அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கான்செப்டை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி கொண்டு போகிற இடத்துல எப்படி இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த காட்டுக்குள்ளே அந்த மலை கிராமத்து, அது வந்து தேன்காடு அப்படிங்கிற இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, அந்த மலை கிராமம் அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த காட்டுக்குள்ளே வந்து மர்மமான முறையில் நிறைய பேர் வந்து மர்டர் செய்யப்படுறாங்க. அது மர்டர் செய்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க மர்டர் ஆன உடனே அவங்கள சுற்றி ஒரு ஒரு வலை மாதிரி பின்னப்பட்டுருது. ஸோ இது மனுஷங்க செய்கிறாங்களா இல்லைனா ஒரு பேரானார்மல் ஆக்டிவிட்டியா அப்படிங்கிறத இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அதில் வர்றது தான் வந்து இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வெப் சீரிஸோட பேர். இன்ஸ்பெக்டர் ரிஷி அவர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வராரு. அப்போது அது ஃபாரஸ்ட் அப்படின்னும் போது ஃபாரஸ்ட் ஏரியா ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க இல்லைங்களா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், அவங்க 2 பேரும் அங்கே இருக்காங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டேயும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. ஸோ அவங்களால முடியாத பட்சத்தில் இல்லை அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக வெளியிலேருந்து ஆஃபீஸர்ஸ் 2 பேர் வராங்க. ஸோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்க இடத்துல சுனைனாவும் இன்னொரு ஆஃபீஸரும் அந்த கேரக்டருக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் ரிஷி. ஸோ இதில் வந்து நவீன், சுனைனா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கதாபாத்திரங்கள் வருது. சுனைனாவோடது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோலா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோல் இல்லை. பட் ஆனால் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க சட்டில் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, இது வந்து அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற அந்த மர்டர்ஸை மட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற வகையில் உள்ளே போக போக ஒரு சில விஷயங்கள், உண்மைகள், இல்லை அந்த காட்டை சுற்றி என்ன நடந்தது, அப்போ அந்த வனரட்சி அப்படின்னா அது என்ன காலங்காலமாக அந்த வனரட்சி கதைக்குள்ளே சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, இதில் இன்னொரு சைக்காலஜி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற இடத்துல சுனைனா வந்து அவங்க ஒரு லேடி ஆஃபீஸராக வராங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னு சொல்கிற இடத்துல 3 இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வராங்க. அதில் தான் இன்ஸ்பெக்டர் ரிஷி, இன்னும் 2 பேர் வந்து சப்போர்ட்டிவ் ரோலில் வராங்க. அதுலேயும் ஒரு ஜென்ஸு ஒரு லேடிஸு அப்படின்னு சொல்லும்போது, இதில் இந்த சப்தம் சீரீஸில் சப்தம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஆதி சாரோடது மட்டுமே அந்த படம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும்.
அவரோட லீட் ரோல் மட்டுமே. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஈக்குவல் ரோல் கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ சீரிஸ் முடிஞ்சப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா நம்ம மைண்டில் யார் வராங்க, இப்போ ஒரு படம் முடிஞ்சப்போ யோசிச்சு பார்த்தா ஒரு ஹீரோ வில்லனோ வருவாங்க, இல்லை அதில் யாராவது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிவ் ரோல் பண்ணால் வருவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வெப் சீரிஸ் முடிஞ்ச உடனே பார்த்தா நம்ம மைண்டில் நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ எல்லாருமே அவங்களுக்கான ரோலை நல்லா பண்ணாங்கன்றதை விட அவங்களுக்கான ஈக்குவல் ரோலை வந்து எல்லாருக்குமே ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதில் தனிப்பட்ட முறையில் வெறும்னே ஹீரோவை நோக்கி மட்டும் கதை போகல, ஹீரோவை வச்சு மட்டும் கதை போகல, அதாவது இன்ஸ்பெக்டர் ரிஷி சாரை மட்டும் வச்சு போகலை. சப்போர்ட்டிவ் ரோலாக வர சுனைனா, லேடிஸு, அது ஐ மீன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரும்போது அங்கே ஒரு லேடி ஆஃபீஸர் வராங்க அவங்க, அதுக்கப்புறம் வந்து அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருக்குமான ஈக்குவல் ரோலை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பார்ட்டை நல்லா பண்ணும்போது அவங்கவுங்களுக்கான ஒரு பர்சனல் ஸ்டோரியும் உள்ளே வச்சிடுறாங்க. ஸோ அந்த பர்சனல் ஸ்டோரின்னு சொல்கிற இடத்துல இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் ரிஷிக்குமே அவருக்குமே சைக்கலாஜிக்கலாக அவருக்கு ஒரு அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயம் இருக்குது. அவர் அதை ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கம்பேக் கொடுத்து தான் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வரார். ஏன்னா அவர் கொஞ்ச நாள் டியூட்டியில் இல்லை, அவருக்கான அந்த பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் வந்து டியூட்டியில் இல்லை. பட் ஆனால் அந்த காட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்துக்கு இன்னொரு ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த டியூட்டிக்கு இப்போ அவரை வந்து அவர் திருப்பி அந்த டியூட்டியை வந்து ஜாயின் பண்ணுறாருன்னு சொல்லும்போது அவருக்கான பர்சனல் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிற இடத்துல ஒன்று இருக்குது. சுனைனா அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இந்த வனரட்சி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு பதட்டம், பயம் வருது அப்படின்னும்போது அந்த காட்டுக்குள்ளே அந்த வனரட்சி ஏன் நிறைய பேரை மர்டர் பண்ணுது அப்படின்னும்போது அந்த காட்டுக்கே ஒரு சில பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமோ ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ளேயோ எல்லாரும் தனியாக போகிறதுக்கு, இருட்டில் போகிறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேஸை டீல் பண்ணும்போதே ஒரு லேடி ஆஃபீஸர் வந்து ரொம்பவே அதில் அந்த வனரட்சி பார்க்கலன்னா காட்டுக்குள்ளே நிறைய பேர் அந்த காசிப் அந்த ஊருக்குள்ளே பரவும்போது அப்போ அந்த கேஸை டீல் பண்ணுற இடத்துல அந்த லேடி ஆஃபீஸர்ஸ்க்கும் அந்த பதட்டம் வரும் அப்படின்னா அது வந்து அப்போ ஒரு லேடி ஆஃபீஸர் அந்த டியூட்டியை விட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு வந்து அந்த ஊரை விட்டு போயிடுறேன், எனக்கு டியூட்டியே வேணாம். அப்போ கூட இருக்க இன்னொரு ஆஃபீஸரான சுனைனா வந்து அவங்க கூப்பிட்றாங்க, நீயும் என் கூடவே வந்துடு, இந்த வேணாம், இந்த கேஸு இது கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இது வேணாம், ரிஸ்க்காக இருக்குன்னு சொல்லும்போது நான் எங்கே போவேன், எனக்கு என்ன யாருமே ரிலேட்டிவ்ஸ் இல்லை, எங்கே போக முடியும், எனக்குன்னு எந்த ஊர் இருக்குன்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, வேணா என் வீட்டில் வந்து கொஞ்ச நாள் தங்க அப்படின்னும்போது, இல்லை பரவாயில்ல, நீ வேணா கிளம்பு, நான் இந்த டியூட்டியை கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னசென்ட்டான ரோலாக தான் சுனைனாவை காட்டுறாங்க. சரி, ஓகே. அப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக ரிஷி வராருன்னா அவர் கூட ஒரு லேடி ஆஃபீஸரும் இன்னொரு ஜென்ஸ் ஆஃபீஸரும் வராங்கன்னா அந்த ஜென்ஸ் ஆஃபீஸருக்கும் அவரோட பர்சனல் இஷ்யூ, அவரோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த கேர்ளுக்குமே வந்து அந்த கேர்ள்கிட்ட வந்து லெஸ்பியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கான்செப்டை வைக்கிறாங்க அந்த லேடி ஆஃபீஸர்கிட்ட. ஸோ எல்லார் லைஃப்லேயுமே அவங்க போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலுமே அவங்க லைஃபுக்குள்ளேயும் ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்குது. அதையும் அவங்க ஃபேஸ் பண்ணி ப்ரொஃபஷனையும் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி மனநிலைமையாக இருக்கும். அப்போ அவங்க டியூட்டியில் ஃபோக்கஸ் பண்ண முடியுமா, இல்லை அவங்களோட பர்சனல் இஷ்யூஸில் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் எதுவாக இருக்கும், அதை விட்டுட்டு வந்து டியூட்டியை ஃபோக்கஸ் பண்ணுமா, இல்லை டியூட்டியை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பர்சனல் இஷ்யூஸ் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் அழகாக வந்து டைரக்டர் வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த சீனுக்கான அந்தந்த கண்டென்ட்டுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நான் சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேடிஸோட சைக்காலஜிக்கல் விஷயங்களும் உள்ளே இருக்குது. நான் சொன்ன மாதிரி சுனைனாவோட இன்னசென்ஸ், அவங்களுக்கு போகிறதுக்கு இடமே இல்லை அப்படின்னு சொன்னது, அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் ரிஷி சாரோட அவங்களோட லவ் பிரச்சனை, அவருக்கான பர்சனல் இஷ்யூன்னு சொல்லும்போது அந்த லவ்வில் அவரோட பார்ட்னராக வந்து அந்த லவர், அந்த லேடி, அவங்களுக்கான விஷயங்கள், அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக வர்றவங்க லெஸ்பியன் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்களுக்கான விஷயங்கள் சைக்கலாஜிக்கலாக அந்த லேடி அப்படின்னு சொல்கிற இடத்துல, அப்புறம் வனரட்சி அவங்களையும் ஒரு பொண்ணாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிமில் ஒருத்தங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் வர ஒரு ஆக்ட்ரஸும் இதில் வராங்க. எனக்கு அவங்க பேர் சரியாக தெரியல. பட் ஆனால் அவங்களோட கேரக்டரும் நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இது மெயின் லீட் ரோலில் வரல, நடுவில் பெர்ஃபார்மிங் ரோல்லையோ இல்லை சப்போர்ட்டிவ் ரோல்லையோ வருது. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அவங்களோட நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ்க்கெலாம் ஒரு முக்கியமான இடங்களில் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை நல்லாவே டைரக்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். நான் டைரக்டர்னு சொல்கிற இடத்துல அவங்களும் ஃபீமேல் டைரக்டர் தான். ஸோ நந்தினி ஜேஎஸ் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரு சூப்பரான ஒரு ஹாரர் ஃபில்மை ஹாரர் வெப் சீரிஸ் இல்லை க்ரைம் த்ரில்லர், ஹாரர் வித் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ஜோனில் ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து இப்படி ஒரு கண்டென்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நடுவில் கொஞ்சம் ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்தையும் நடுவில் ஒரு லைட்டாக அங்கங்கே டச் பண்ணி, அப்புறம் லெஸ்பியன் நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரான்ஸ் பர்சன் அப்படிங்கிற இடத்துல அவங்கள நான் லெஸ்பியன்னு சொல்கிற இடத்துல
அதாவது அந்த லேடி ஆஃபீஸர் ஒருத்தங்க லெஸ்பியன்னு சொல்கிற இடத்துல அவங்க ரியல் லைஃப்லேயே அவங்க ஒரு ட்ரான்ஸ் பர்சன் அப்படிங்கும்போது இந்த கதையில் அவங்கள வந்து நிஜமாகவே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்து இல்லை இந்த மாதிரி சொசைட்டி வந்து சப்போர்ட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கும் அப்படின்னும் போது டைரக்டர் வந்து அவங்களுக்கான ரோலை ரொம்பவே நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் அவங்கள காட்டி அவங்க ட்ரான்ஸ் பர்சனாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கான லைஃப் டிஃபிகல்ட்டிஸ் ரியாலிட்டியில் இருக்க டிஃபிகல்ட்டிஸையும் அழகாக காட்டினதில் இது வந்து நான் பர்சனலாக அவங்களோட இன்டர்வியூ பார்த்தேன். அவங்க வந்து இந்த கதையில் வந்து சித்ரா அப்படிங்கிற கேரக்டரில் வருவாங்க லேடியா போலீஸ் ஆஃபீஸராக. பட் ஆனால் அவங்க ட்ரான்ஸ் பர்சன் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலிக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற இடத்துல அதை வந்து வெளிப்படுத்தும்போது அவங்க கூட வேலை செய்கிற ஒரு கலீக் இன்னொரு அதாவது கண்ணா ரவி அவர் தான் வந்து இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் சப் இன்ஸ்பெக்டராக வருவார். அவர் கூட அவங்க ஷேர் பண்ணிக்கும்போது அவ்வளோ நாள் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக 2 பேரும் இருப்பாங்க. கண்ணா ரவியும் மாலினியும். அதாவது அவங்களோட ரியல் நேம் வந்து கண்ணா ரவி மாலினி. கேரக்டராக வந்து அவங்களுக்கு வந்து மாலினி வந்து சித்ரா அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட அந்த சூழ்நிலையை வந்து கூட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டாக பழகிற ஒருத்தர்கிட்ட வந்து அதை சொல்லும்போது அது எப்படி இருக்கும், அதை ரிசீவ் பண்ணுற எண்டில் இருக்கவங்களுக்கு அதை டக்குன்னு அக்செப்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ரியாலிட்டியை இந்த வெப் சீரிஸில் அழகாக காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நான் அகைன் சொன்ன மாதிரி நிறைய ஃபீமேல் கேரக்டரை வந்து அவங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸோட அவங்களுக்கான மைண்ட் செட்டோட அவங்களுக்கான சைக்கலாஜிக்கலாக அவங்க கோ த்ரூ பண்ணுற இஷ்யூஸை ரொம்ப அழகாக சொன்ன விதம் வந்து அந்த கதையோடவே அதை கொண்டு போன ஃப்ளோ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சில இடத்துல வந்து 2 போலீஸ் ஆஃபீஸர் லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்கிற இடத்துல வந்து அவங்களுக்கான அந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னு வரும்போது அது கரை வந்து வெளில தெரிஞ்சிடுச்சுன்னா அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லும்போது இதில் போய் என்ன இருக்குது தெரிஞ்சால் கூட என்ன, இது வந்து பயாலஜிக்கலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட்டு அதை வந்து ஒரு டைலாக்ல பஞ்ச் டைலாக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது பஞ்ச் டைலாக்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக அந்த இடத்துல ஹிட் பண்ணி அந்த டைலாக்கை ஆனால் ரொம்ப சட்டிலாக ரொம்ப சூப்பராக அதை டைரக்டர் சொன்ன விதம் வந்து கதைக்கான இம்பார்ட்டன்ஸையும் கொடுத்து அந்த இடத்துல போலீஸ் ஆஃபீஸராக லேடி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வரும்போது அவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களே சொல்லி அவங்களுக்கான பர்சனல் இஷ்யூஸ் அப்படின்னு வர இடத்துல அவங்களுக்கான லவ் ஸ்டோரின்னு வர இடத்துல அதையும் ரொம்ப அழகாக சொன்ன விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாரர் ஃபில்மு இல்லைனா க்ரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு பார்த்தாலுமே உள்ளுக்கு இவ்வளோ விஷயங்களை நுணுக்கமாக டைரக்டர் சொன்ன விதம் வந்து அவங்க ஒரு லேடி டைரக்டராக இருக்கிறதுனால மட்டுமே அவங்களால இதை சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நிறைய மேல் டைரக்டர்ஸ் சொன்னாலுமே ஃபீமேல் ஆஸ் விமெனோட அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது மென்னை விடவும் விமென்க்கு நல்லா புரியும் அப்படின்னும் போது இந்த மாதிரி கண்டென்ட்ஸில் ஃபீமேல் டைரக்டராக அவங்க வந்து அதை அழகாக ப்ரொஜெக்ட் பண்ண விதம் வந்து இன்னும் நிறைய ஃபீமேல் டைரக்டர்ஸ் வந்து வெப் சீரிஸாவோ படமாவோ ஷார்ட் ஃபிலிம்ஸாவோ வந்து சொசைட்டியில் வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டீரியோ டைப் வந்து உடைக்கப்படும் அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல லெஸ்பியனாக வர அவங்க வந்து ஸ்கூட்ரு ஓட்டுறதாகட்டும் அவங்களுக்கான அந்த பயாலஜிக்கல் நீட்ஸு இல்லை அவங்களுக்கான அந்த பயாலஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் அதை அவங்க சொசைட்டிக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கூட வேலை செய்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணதாகட்டும் அவங்களால அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே ப்ரொஜெக்ட் பண்ண முடியலனாலும் ஃப்ரெண்டுக்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாகட்டும் அந்த ஃப்ரெண்டை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துல அந்த ஃப்ரெண்டுக்கான மனநிலைமையும் இவங்க புரிஞ்சுக்கிறதாகட்டும் அப்படின்னும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த டைரக்டர் வந்து இந்த கதையில் ஒவ்வொரு பொண்ணுக்கான விஷயத்தை தனித்தனியாக அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவில் எடுத்து வச்ச விதம் வந்து ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த கதையை நீங்கள் ஒரு கண்டென்ட்டாக மட்டும் பார்க்காம சொசைட்டியோட ஃப்ளோவில் இருந்துமே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஸ்டீரியோ டைப் வந்து உடைக்கப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் சொசைட்டியில் அங்கீகரிக்கப்படணும்னு சொல்கிற விதத்துலேயும் ஒரு பொண்ணு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலுமே பரவாயில்ல அதை ரெஸ்பெக்ட் பண்ணி பார்க்குற ஒரு மாப்பிள்ளை வருவார் அப்படின்ற இடத்துலையும் ஒரு டைலாக்கை ரொம்ப ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் விட்ட விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று இதில் இன்ஸ்பெக்டர் ரிஷின்னு சொல்கிற அவருக்கு வந்து ஒரு கண் தான் இருக்குது, ஒரு கண் பார்வை இல்லை. ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு ஒரு கண் பார்வை போயிடுது அப்படின்னாலுமே அப்போது ஃபாரஸ்ட்டில் நடக்கிற இந்த இன்வெஸ்டிகேஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அந்த ஒரு கண்ணோட பார்வையை வச்சுட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சட்டிலாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு நல்ல வீக்கெண்டுக்கான என்டர்டெயின்மெண்ட்டான வெப் சீரிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 3-4 ஹவர்ஸ் வந்து ஒரு நல்ல த்ரில்லிங்காக ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு சூப்பராக அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த வெப் சீரிஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.